ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமா தேங்காய் துவையலும் பண்ண போகிறோம். இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஒயிட் ரைஸை விட பல மடங்கு சத்துக்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்கு. நிறைய பேருக்கு ட்ரெடிஷ்னலான இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரியும். பட் அதில் என்ன சமைக்கிறது, எப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது தெரியாது. கருப்பு கவுனி அரிசிக்கு ராயல் ரைஸ்னு ஒரு பேர் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரியே அதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட குட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் கஞ்சி செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலே போதும். வெந்து வரும்போது நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அதனால தான் 1/2 கப் மட்டும் எடுத்திருக்கேன். இது தாராளமா 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு போதும். அரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதை நைட்டே ஊற வச்சாதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் குக் பண்ண முடியும். ஓவர் நைட்க்கு நல்லா ஊறி வரட்டும். நம்ம யூஸ்வலாக சாப்பாடு செய்கிற அரிசியை விட இது ஹார்டான அரிசியாக இருக்கிறதுனால ஊறி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதை மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். கஞ்சி செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியுமா குருணை அரிசி அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை. அரைக்காம முழுசா போட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். ரொம்ப நைஸா பவுடர் பண்ணிடாதீங்க. வெந்து வரும்போது கூழ் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம்னா நல்ல கன்சிஸ்டன்சில கஞ்சி சாப்பிட நல்லா இருக்கும். இதை வேக வைக்க குக்கர் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பாட்ல வச்சு வேக விட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். 1/2 கப் அரிசியில தான் கஞ்சி செய்யறோம். ஸோ இந்த குக்கரே கரெக்டா இருக்கும். நீங்க அதிகமான குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா பெரிய குக்கரா வச்சுக்கோங்க. இல்லைன்னா விசில் வரும்போது கஞ்சி வெளியில வந்துடும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அரைச்ச கவுனி அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி ஊற வச்ச தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியிலையும் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த தண்ணி மட்டுமே பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து 6 கப் அளந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது ஒரு நேச்சுரலான ஆன்டி ஏஜிங் ஃபுட். கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்குது. ஹார்ட்டுக்கும் நல்லது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது அயன் அண்ட் புரோட்டீன் ரிச். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரைஸில் இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். இதையும் கஞ்சியில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்திருக்கும். இப்போ பாருங்க கஞ்சி கரெக்டாக குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கு.
ரொம்ப தண்ணி அதிகமாயிட்டாலும் நல்லா இருக்காது. இப்ப நமக்கு டேஸ்டியான ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிருச்சு. சாதாரண அரிசியில செய்யற கஞ்சியை விட இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம இத கஞ்சியா செஞ்சு குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதுல புளிப்பு, காரம் எல்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ கஞ்சி குடிக்க மைல்டா தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கும் குடுக்கலாம். பெரியவங்க, வயசானவங்கன்னு எல்லாருமே இத சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கும். கஞ்சி மைல்டா இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்க காரசாரமா தேங்காய் துவையலும் செஞ்சிடலாம். இத ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கலாம். இங்க நான் 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது கலர் மட்டும் தான் கொடுக்கும், காரம் குறைவா தான் இருக்கும். காஷ்மீரி மிளகாய் இல்லாம ஆர்டினரி வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 மிளகாய் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல துருவின தேங்காய் சேர்த்து, உரிச்ச சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும், கூடவே ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இந்த பதத்துக்கு இருந்தாதான் துவையல் தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இதை நீங்க இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். மைல்டான இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் துவையல் வச்சு சர்வ் பண்ணலாம். ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கஞ்சிய இந்த மாதிரி உப்பு போட்டும் செய்யலாம். இல்ல சின்ன பசங்க இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இதுல நீங்க பால், சர்க்கரை எல்லாம் சேர்த்து ஸ்வீட்டா கூட செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் இது பாயசம் சாப்பிட்ட மாதிரி நல்ல டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி ஹெல்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஷமோஸ் கிச்சன். தேங்க் யூ ஆல்.